ஜங்குக்கு மேரி மீன்னு கேக்குறாங்க, என்ன சொல்லட்டும்? மேரி மீனா கேட்டாங்க. அதை கேட்ட பதில் சொல்றது நீயே சொல்லு. என்ன சொல்றது? நான் இப்பதான் பார்த்தேன். அதை அடுத்த நாள் கண்ணை திறந்து பாக்குறேன், கண்ணு இத்திரூடு தான் இருக்கு. அழுதுல கண்ணெல்லாம் வீங்கி போச்சு, அதனால கண்ணு சரியா திறக்க முடியல என்னால. நான் திரும்ப அவன் ரொம்ப பெருசா இருக்கான், அவன்கிட்ட எப்படி சமாளி? பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே. என்ன நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கோம். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். நீ தான் ஃபோன் பண்ண டக்குன்னு எடுக்கிறாளே. அதுக்கு அதனால தான் உனக்கு ஃபோன் போட்டேன். ஃபேன்ஸ் எல்லாரும் மற்ற மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நீ ஒன்று ஒன்று எட்டு சொல்லு பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? ஏன் எங்களுக்கெல்லாம் போட்டால் நாங்கள் எடுக்க மாட்டோமா? நீயுமா இருக்க? ஏய் சொல்லவே இல்லை. நீ எப்படா அங்கே போன? ஜேகே உனக்கு இங்கே வேலையே இல்லையே. நான் எப்போ எங்கே வேணாலும் இருப்பேன். எனக்கு ஷெடியூல் இருக்கு, நான் கிளம்புறேன். உனக்கு ஒரு வேலையும் இல்லை. எங்கே போகிற? நிஜமா எனக்கு வேலை இருக்குடா, சொன்னா கேளுடா. நான் சொன்னா நம்ப மாட்டேறீங்க. எப்படி நாங்கள் வரதானே போகிறேன். அப்படியா? சரி, நான் ஆல்ரெடி பில்டிங் வாசல் தான் நிற்கிறேன். நீ வா, நீ வரியான்னு பார்ப்போம். பில்டிங் வாசலில் நிற்கிறியா? என்னடா சொல்கிற? நீ பில்டிங் வாசல் என்னடா பண்ணுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. உன்னை யாரை கூப்பிட்டது? எனக்கு தான் அங்கே வேலை இருக்கு நான் சொன்னேன். இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இருக்க. என்ன மிரட்டுற? நான் வரபடி தான் வருவேன். நீ வேற வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமா சாப்பிடலாம். பசிக்கு லைவ்ல தான் கொஞ்சம் தின்னுக்கிட்டு தான் திரும்பவும் சாப்பிடுவாங்க. நீங்க பேசுறது ஒண்ணு கேட்கல. போன வைங்க, நான் நேரா வந்து பாத்துக்கிறேன் உங்களை. நான் பில்டிங் உள்ள போறேன்டா, வா டக்குன்னு. உள்ள போறேன், வந்துரு. ஐ லவ் யூ. லவ் யூ. என்னடா நடக்குதுங்க? நீ போன விடா. இப்பதான் லைவ்ல சாப்பிட்டா, அதுக்குள்ள எப்படி நேர்ல போய் சாப்பிடுறதுன்னு தெரியல. என்ன மச்சான்? சொல்லு. என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. ஏன்டா சிரிச்சுட்டே இருக்க? பேசவும் மாட்டா. சிரிப்பா வருதுடா எனக்கு. எப்பா அவியுதுப்பா. ஏசியை போட்டுட்டு படுக்கலாம். ஏசி போடாமலே முதல்ல வந்து படுத்துட்டேன். ஓகே, ஸ்பீடு பத்தலை, இருங்க வரேன். நீமா ஏசி போட்டுக்கிட்டு இருக்க? நான் எனக்கு ஏசி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒர்க் ஆகுதா? எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதா? எனக்கு ஒர்க் ஆகுதான்னு தெரியலையே. ஒன்றுமே கேட்கல. என்ன சொல்ற? ஒர்க் ஆகுதா இல்லையா? யார் பதில் வருது? நீங்களாம் யூடியூப்ல லைவ் போடுவீங்களா? இல்ல இல்ல, நாங்க வீலைவு. ஆமா வீலைவ்ல பெரிய ஆள் நாங்கலாம். அப்ப நீங்க வீலைவ்ல தான் கொஞ்சம் பெரிய கையா இருக்கீங்க. நாங்க யூடியூப்லயே சேர்ந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து vlog எல்லாம் முதல்ல கேட்டப்ப இல்ல. நீங்க இப்ப என்னடான்னா அது வந்து நம்ம சேனல் பேர் என்ன? அது கூக்கு ஏதோ வருண்டா. எங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் சொல்லுவாங்க, அதோட பேர் என்ன தெரியுமா? இந்த வரேன். மின் பிரைவேட் மின் குக்கா? என்னது பிரைவேட்டா? அதெல்லாம் இல்ல, மின் அண்ட் குக்கு, மின் குக்கு, அவ்வளோதான். 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஜாலியாக அந்த ஷோ பார்ப்பாங்க. நாங்கள் பண்ணுற ஷோ பார்ப்பாங்க. நீங்கள் பண்ணுறீங்க. 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர், சும்மா ஒன்றும் இல்லை, 3000 பேர்னா பார்த்துக்க எவ்வளோ பேர் தெரியுமா அது? நீ அதை பார்த்தியா? என்ன தெரியல பார்த்தியா கேட்குறேன். நான் எதுவே பார்க்கல, கண்டுக்கவே இல்லை, சும்மா தான் உட்காந்துருந்தேன். எதுவாக இருந்தால் என்ன, நீ போய் டான்ஸர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது என்ன? அவங்க ஜங்குக்கு மேரி மீன் கேட்குறாங்க, என்ன சொல்லட்டும்? மேரி மீனா கேட்டாங்க. அதை கேட்ட பதில் சொல்றது நீயே சொல்லு. என்ன சொல்றது? நான் இப்பதான் பார்த்தேன். அதை இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ஓனா வந்து நீ ஆமான்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பா. நீ அது அவங்களுக்கு தெரியாதுல்ல.
இது நடந்து வந்து ரொம்ப வருஷம் இருக்கும். அன்னைக்கு வந்து அவன் அழுதான் என்கிட்ட ஃபோன் பண்ணி. நான் விட 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரமா என்னன்னு தெரில. ஆமாம் 1 மணி நேரம் இருக்கும். வெளியே வெயிட் பண்ணேன். அவன் ஃபோன் பண்ணான். நான் சொன்னேன் ஃபோன் அடிக்காதடா. ஏன்னா நான் கோவத்தில் இருந்தேன். 2 வாட்டிக்கு மேலே அவன் ஃபோன் அடித்தான். நான் ஃபோன் அடிக்காத திட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானே மாடிக்க போனேன். எங்களோட பில்டிங்கில் மாடியில் ரூஃப் டாப்பில் மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்கேருந்து அவன்கிட்ட சொன்னேன், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் அவனை ஹக்கே பண்ணுறேன். அவன் பாவம் அழுதுட்டான். அவனை பயமுடுத்திட்டான் எனக்கு ரொம்ப. அது வந்து ஒரு வீடியோ காலில் ஒரு 6-7 மணி இருக்கும் போல். அதுக்கப்புறம் அன்றைக்கே எங்களுக்கு ஷூட்டிங் வேறு இருக்குது. அதையும் நாங்கள் பண்ண போகணும். அந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். செம பண்ணு. அவனை சமாதானமே படுத்த முடியல. அவன் அழுதுகிட்டே இருக்கான். எப்படி தடுக்கிறதுண்ணா? அதுக்கப்புறம் சரி அழுவாத, ஷூட்டிங் இருக்குது, கண்ணெல்லாம் வேற உள்ளே போயிடுச்சு, சீக்கிரம் வா நம்ம ஷூட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் பார்க். பார்க் ஃபில்டர். பார்க் ஃபில்டரா? ஃபில்டர் அவனோட புது பாட்டு, அதுதான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான். கேக் கொண்டு வந்தாச்சு. ஓ மை காட், கேக்கா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓரம் நடிக்காத. அது எப்படி கேக் எடுத்துட்டு வராம இருப்போம்? எதிர்பார்க்காம அப்படி இருப்பேன். ஃபில்டர் பாட்டு யார் பண்ணது? வேற யாரு? ஜீபின் தான். அப்படியா? டேய் இல்லடா, ஒரு ஸ்டாஃப் டைம் தான்டா நானே வாங்கினேன். சொல்லிட்டேன்டா முன்னாடியே. டே மாப்பிள்ள தள்ளி போறேன், நானும் வந்து படுத்துக்கிறேன்டா. எனக்கே முடியல. நானும் வரேன். ஏன்டா அப்படி ஆளாளுக்கு போட்டு நெருக்குறீங்க என்னைய? அனுப்பிச்சுக்கிட்டு படுத்தா சூப்பரா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. இரு ஜேகே, நான் வந்து அனுப்பிச்சுக்கிறேன். ஐயோ வேணாம், ஆளுங்க சேர்ந்துக்கிட்டே போறாங்களே, நான் என்ன செய்வேன்? நல்ல இடமா தான் இருக்கு. அன்னைக்கு கதை ஏன் கேட்குறீங்க? அன்னைக்கு பிரச்சனையே நான் தான். அதை நானே ஒத்துக்கிறேன். நிறைய வாட்டி அவனுக்கு நானே கால் போட்டு திரும்ப கட் பண்ணிடுவேன். அவனே ஃபோன் அட்டன் பண்ணிட்டான் கோவத்தில் இருந்தவனே. ஆனால் நான் அப்போ தான் கட் பண்ணிட்டேன். ஏதோ எனக்குள்ளே தோணுச்சு, எதுக்கு நம்ம எதுக்கு கால் போடுறோம், நமக்கு ப்ரெஸ்டீஜ் முக்கியம் அப்படின்னு அவனுக்கு கால் போட்டு நான் திரும்பவும் காலை கட் பண்ணிடுவேன். திரும்பவும் கால் போட்டு அப்புறம் பேசலான்னு பார்த்தா அவனே கடுப்பாட்டான். எங்கே இருக்கேன்னு கேட்டான். நான் பேச ஆரம்பிக்கலான்னு நினச்சாலே என் கண்ணிலேருந்து தண்ணியாக வர ஆரம்பிச்சிருது. கண்ணெல்லாம் முட்டிடுது தண்ணியோட. அப்போ எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அவன் கேட்டான், சரி எங்கே இருக்க இப்போ? நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு அழுதுகிட்டே சொல்கிறேன். கண்ணு கலங்குது. எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில உண்மையிலேயே. அப்புறம் கேட்க விளையாடாத, எங்கே இருக்க? தெரில, ஏதோ பக்கத்தில் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லாம் இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு சொன்னேன். அவனை என்கிட்ட கேட்டான். அதுக்கப்புறம் எந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கிட்ட நிற்கிறேன், அந்த ஸ்டோர் பேர்லாம் கேட்டான். நான் அதெல்லாம் சொல்லலை, வேற ஒன்றே. கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்துச்சு எனக்கே. நான் சொன்னேன், சரி நானே டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வைக்கிறேன், நீ எனக்கு பிரச்சனை பண்ணாத அப்படின்னு. அவன் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். எங்கே இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி கம்பெனிக்கே போயிட்டேன். அவன் வாசலில் நிற்கிறான். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்கிறதுனே தெரில. நீ எதுக்கு சொல்லாமல் போனன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் எனக்கு அழுவு வந்துருச்சு. நானே அழுது விட்டேங்க. என்னால் அதுக்கு ஒன்றும் தடுக்க முடியல. நான் வந்து அப்புறம் மன்னிப்பு கேட்டு சரி விடு இனிமேல் பிரச்சனை வராதுன்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன் நான். அப்புறம் அவன் மொட்டை மாடி கூப்பிட்டு போனான். அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே தான் நான் அழுவ ரொம்ப ஆரம்பித்தேன். அப்புறம் சமாதானப்படுத்திட்டான். அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் கண்ணை திறந்து பார்க்குறேன். கண்ணு இத்திரூட்டு தான் இருக்குது. அழுததில் கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. அதனால கண்ணு சரியாக திறக்க முடியல என்னால். அதான் கதை. சன்ஸ்கிரீன்லாம் ஒழுங்காக போட்டுக்க. வெளியே போனால் பொசுங்கிடுவா போல. இரு நான் நல்லா போட்டு விட்றேன். உள்ளலாம் யாரை படத்துல கிடந்தோடனே ரொம்ப நேரமாக நிற்கிறேன். உட்கார இடம் கொடுக்க மாட்டான். ஸ்டோன் பேப்பர் சீசர் விளாட்லாம் வரியா? தோற்று போனால் எனக்கு சீட்டு நீ கொடுக்கணும். காலை வலிக்குதுங்க. ஸ்டாஃப் ஆச்சு யாராச்சும் சேர் வந்து போகிறாங்களா பார்த்தீங்களா? யாருமே உதவி பண்ண மாட்டாங்க எனக்கு. இவனும் சேர் கொடுக்க மாட்டான். ஹை 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 காமி தள்ளி போடா. என்னடா ஓ நான் வர இரு. தள்ளி போடா. ஜீவன் இந்த கூட விட்டுருவேன். நீ வந்து வரீங்க. ஐயோ 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 புக்கை இப்படி விரிச்சு காமி. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீ மட்டும் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. சத்தமா படி. கதை என்ன சொல்றாங்கன்னு சொல்லு. எனக்கே ஒன்றும் புரியல. அதான் தாத்தாவா? காட்டு. தாத்தாவா? இல்ல இது வந்து யார் தெரியுமா? இதான் கதை. புரிஞ்சிருச்சா உனக்கு? ஆஹா இப்பதான் புரியுது. சரி அடுத்து வேற புக் எடு. எனக்கு திரும்ப திரும்ப ஷார்ட்ஸே கொடுத்துட்றாங்க. பேண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. என் மூஞ்செல்லாம் ஜிலிப்பாயிடுச்சுடா. அழுவ போறேன்னா ஓ எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்காங்க. நான் ஷூட்டிங்ல தனியா இருக்கேன்னு. இந்தா சாப்பிடு. ஓ எனக்கு பர்த்டே பிரசன்ட்டா? ஜீவனே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் நான் இங்க இருக்கேன்டா. நீ தான். உனக்கு என்னவா பிரச்சனை? ஏன் உழுதுகிட்டே இருக்க? உன் கால் ஒரு இடத்துல நிக்காதா? நான் ஒரு பெரிய டான்சர்ரா, அதான் கீழே விழுகுறேன். அம்மா ஐயோ கையெல்லாம் சுழுக்குந்துருச்சு. கடுப்பாகுதுடா. உன்னால தானே பிரச்சனையே. வேர்க்குதுடா.
பல்ல பல்ல ஓஹோ. என்ன பார்த்துட்டே இருக்க? தூங்குறதுக்கு தான் பாத்தியா? ஜீவின், நீ எதுக்கு இந்த பாக்ஸிங் கிளவுஸ் எல்லாம் போட்டுருக்க? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜேகே இப்பெல்லாம் வேஸ்டா போயிட்டான். இனிமே நான் தான். இப்பெல்லாம் ஜேகேக்கு ஒழுங்கா பாக்ஸிங் வரல, ஆனா எனக்கு வருதுல, அதனாலதான். எப்படி? என்னடா உனக்கு இப்ப? என்னடான்ற? எனக்கு ஒரு வாய் கிடைக்குமா? உனக்கு கொடுத்தத நீ என்ன பண்ண? குடிச்சிட்டேன். அப்புறம் என்ன? இப்ப இதுலயும் பங்கு கேட்க வருவேன். நான் திரும்ப, அவன் ரொம்ப பெருசா இருக்கான், அவன்கிட்ட எப்படி சமாளி? பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே. என்ன நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கான்? அவன் ஏன் இப்படி பூஞ்சு உம்முடியா வச்சிருக்கான்? யாருக்கு தெரியும், எங்கேயா ஒத்து போட்டு வந்திருப்பான். ஏதோ நம்மளை பத்தி தான் பேசுறானுங்க போல. ராத்திரி பூரா ஒன்னா சேர்ந்து போன் பார்த்தோம். ஆமா, எப்படி தூங்கணும்னே தெரியல. வானத்துல நட்சத்திரங்கள் அழகா இருக்கு பாரு. ஆமா, அழகா தான் இருக்கு. விடு என்னைய ஃபர்ஸ்ட். நம்ம பாட்டு ரீல்ஸ் பார்ப்போம்.